ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 1/12/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. துதிய திதி மூலம் நட்சத்திரம், பாலவ பின் தைதுல கரணம், சித்த யோகம் கூடிய சந்திர தரிசன நாள். சூலம் தெற்கு தென்கிழக்கு, நாளை 20, பரிகாரம் தைலம். இன்னைக்கு வியாழக்கிழமையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்திருக்கு. வியாழக்கிழமையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்திருந்தா ஆஞ்சநேயர் வழிபடுறது மிகச்சிறந்த நற்பலனை கொடுக்கும். அபிஷேகம் செய்து வழிபடலாம், வடமாலை சாற்றி வழிபடலாம், பயிர் பாயாசம் செய்து வழிபடலாம், ஜிலேபி மாலை போட்டு வழிபடலாம், வெற்றிலை மாலை போட்டு வழிபடலாம், தேங்காய் பழம் உடைச்சு வச்சு வழிபடலாம், தெய்வ மந்திரம் சொல்லி வழிபடலாம். ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனும பிரசோதயாத் அப்படின்னு நீங்கள் ஒரு 108 தடவை சொல்லி பாருங்க. அதனுடைய பலனே உங்களுக்கு முழுமையான நற்பலனை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க. அதோட தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாத்தா பரப்பிரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு சொல்லி. தட்சிணம் என்றால் தெற்கு, மூர்த்தி என்றால் சிவம். தெற்கு பார்த்த சிவன் மூர்த்தி. அவரை வழிபட உங்களுக்கு குருவோடைய பலவீனங்கள் அகலும். குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நடக்காமல் இருந்துச்சுன்னா தட்சிணாமூர்த்தியை கும்பிடும்போது அந்த நன்மைகள் நடக்கும். அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுக்கலாம், மஞ்சள் கலர் பூக்கள் கொடுக்கலாம், முல்லை மலர் கொடுக்கலாம், அப்புறம் கொண்டை கடலை வேக வச்சு ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம். அதோட கொண்டைக்கடலை மாலை போட்டு வழிபடலாம். கொண்டைக்கடலை மாவில் விளக்கு செஞ்சு வடக்கு முகமாக தீபமேற்றி வழிபடலாம். ஆனால் தட்சிணாமூர்த்தி முன்னாடி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காரணும். போனோன்னே கும்பிட்டு ஓடி வந்தீங்கன்னா பலன் குறைவு. ஏன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெடுபலன்களை எடுக்கக்கூடிய சக்தி. அதுலேயும் மாலை 6 to 7 ரொம்ப சிறப்பு. மாலை 6 to 7 தட்சிணாமூர்த்தி முன்னாடி தீபமேற்றி வச்சுட்டு அப்படியே உட்காருங்க. அவரை பார்த்து உட்காருங்க. நேருக்கு நேர் தட்சிணாமூர்த்தி முன்னாடி உட்காருங்க. உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய தீவினைகளை அனைத்தையும் அகல வைப்பார். மனதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளுடைய சிந்தனை பதிவுகளை அகற்றுவார். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்த்தோம்னா, சூரியன் விருச்சிக நட்பு, சந்திரன் தனுசு சமம், செவ்வாய் மகர உச்சம், புதன் தனுசு சமம், குரு கன்னி நட்பு, சுக்கிரன் தனுசு நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை இன்னைக்கு வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்க. அசுவினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகினது அப்பாடா நிம்மதியில் இருக்கு. அலை பெருசா அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. பெரிய இரைச்சல் நின்ன மாதிரி இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். ஆக இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு மன நல்ல ஓட்டமாக இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையில் ஏற்பாடுகளை பண்ணும் மனசு. ஆக நாள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள்னு சொல்கிறேன். அசுவினியில் பிறந்தவங்க இன்னைக்கு சரஸ்வதி வழிபாட்டிலும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கை வழிபாட்டிலும், கிருத்திகளை பிறந்தவங்க விநாயகர் வழிபாட்டிலும் ஈடுபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு சுக்கிரன் புதன் சந்திரன் எல்லாம் கூடி 8ல் இருந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. முக்கியமாக சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போனதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது, நிறைய சந்தேகங்கள் ஏற்படுது, நிறைய மறதி ஏற்படுது. இது எல்லாம் என்னங்க சார் பண்ணுறது? அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, எல்லாம் சரியாக போகும். எதையுமே விட்டுட்டே சரியாக போகும். அதை தொடக்கூடாது. ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி தான், அதை தொட்டாதான் சிக்கல். அதாவது சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகுன. சந்திராசிரம நாட்களில் துஷ்டன் தான் வருவான், தூர விலகிப்போம். வேணுனே நம்மளுக்கு தீன்ற மாதிரி வருவான். மீறின 1 மாதம் 2 மாதம் அப்படி, 1 நாள் 2 நாள், சிலது மீறின 1 வாரம் 2 வாரம், மீறின 1 மாதம் 2 மாதம் விட்டுருங்க, அது போயிடும். எவ்வளோ நாளைக்கு இவங்ககிட்ட இது வேலையாகாதப்பா அப்படின்னு நினச்சி போயிடும். ஆனால் அவங்க ஏன்னா நம்ம அப்படின்னா முடிச்சு போடும், அவ்வளோதான்.
அதுதான் பலவீனம். பலசாலிகள் அப்படின்னா உடல் பலசாலிகள் அல்ல, மனபலம் பெற்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க இந்த பூமியில். அப்படி நீங்கள் மனம் பலம் பெறணும்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க அம்மனுக்கு இன்னைக்கு அபிஷேகம், பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க. அம்மனுடைய பாடல்களை கேட்டு நீங்கள் அம்மனை பாடல்களை சொல்லி வழிபடுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பிரம்மாவுக்கு வடக்கு முகமாக 2 தீபம் ஏற்றி வழிபடுங்க. அவர் உங்களுடைய சிரமங்களை போக்குவார். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனோட போக்கு பரவாயில்ல. நீங்க எதை சொன்னாலும் மற்றவங்க ஆமா போடக்கு தயாரா இருக்காங்க. சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கைதட்டுறதுக்கும் தயாரா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாம் நம்ம சுத்தி நல்லதே நடக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி இங்க உணர்வீங்க. ஆனா தொடர்ந்து அப்படியே நடக்காதுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்க. நான் முன்கூட்டியே சொல்றேன், எப்படி ஓட்டினாலும் இந்த வண்டி போகுதுன்னா நல்லா ஓட்டினா போகாத நேரம் வரும். அதை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க, வருங்காலத்திலேயே சந்திக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலையை பயன்படுத்தி வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்திக்கலாம். அப்படிப்பட்ட நாள் ஆக இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு படி மேலே வரும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு திருப்பதி வெங்கடாசலபதியை வழிபடுங்க. திருவாதிரையில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவ கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு பரவாயில்ல. செவ்வாய் உங்க ராசியை பார்க்கறது அற்புதம். செவ்வாயை குரு பார்க்கறது அற்புதம். குருகிட்ட இருந்து பலன்களை வாங்கி அப்படி உங்களுக்கு இப்படி அனுப்புறார். இப்படி இருந்து கண்ணியிலிருந்து மகரத்துக்கு போகுது பவர், மகரத்திலிருந்து கடகத்துக்கு வருது அந்த பவர். அப்படி அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் நீங்கள் பிரைட்டாக தெரியுறீங்கன்னு சொல்கிறேன். குருவோட அருள் டைரக்டாக இல்லை உங்களுக்கு, அப்படி வேற ஒரு கிரகத்து மேலே பட்டு அப்புறம் உங்கள் மேலே படுது. அதுவும் சிறப்பு தான். மொத்தத்தில் இப்போது ஒளிமயமாக தெரியுது, அந்த கொஞ்சம் பிரகாசம் தெரியுது, ஒரு மகிழ்ச்சி தெரியுது, ஒரு பூரணத்துவம் தெரியுது. அதுக்கு பேர் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த அந்த நிலை அடையணும்னா சும்மா மந்திரம் சொன்னால் பத்தாது, சும்மா கோயிலுக்கு போனால் பத்தாது, உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். நிறைய பேர் 1000 பாம்பு விஷம் கொண்டவங்க கூட கோயில் இருப்பாங்க, கோயிலே குடி கூட இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பக்கூடாது. முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் சூழ்ச்சித்தனம். அதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் அவங்கள வச்சுட்டு இருப்பார். ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுக்கு. அந்த வகையில் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்குவீங்க, கெட்டவங்களெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு அந்த இறைவனுடைய ஒளி உங்கள் மேலே படுறதுனால. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரை வழிபடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவை வழிபடுங்க. ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி புதன் அல்ல. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு நிகழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சந்திரன் திரிகோணத்தில் இருக்கு, புதன் திரிகோணத்தில் இருக்கு, சுக்கிரன் திரிகோணத்தில் இருக்கு, குரு அற்புதமான இடத்துல 2 இருக்கு. ஆக சிறப்புக்குரிய நட்பலங்களை கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு. ஆனால் அந்த ஜென்ம ராகு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது. அதை சரி பண்ண மகம் நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபடுங்க. ராகு துர்க்கைக்கு தான் கட்டுப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணீரை வழிபடுங்க, சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது கண்ணீர் ஆசை. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனுடைய மேன்மை மிக்க இடம், சுக்கிரனோட கூடியிருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இன்னைக்கும் சிறப்பு கொடுக்குது. சந்திரன் அது கூட சேர்ந்திருக்கும் போது மனக்காரகம் போய் தெய்வங்களுக்குள்ள சேர்ந்திருந்து எப்படி இருக்கு. மனசு
அந்த தெய்வத்து மேலேயே இருக்கும், அந்த நாட்டமாகவே இருக்கும், அதே சிந்தனையாக இருக்கும். ஆகிய இறைவனுடைய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சபரிமலை ஐயப்பனை எண்ணி அவருடைய பாடல்களை சொல்லி வழிபடுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரை கும்பிடுங்க. சித்திரையில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் படித்து சிவனை வழிபடுங்க. அடுத்தது துலாராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் சுகபோக சிந்தைகளுக்கு உரியவன். அதிகப்படியான சுகம் பெறணும், உயர்ந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதா இருக்கும். சாதாரண ஒரு காரில் ஒரு 10 லட்ச ரூபா காரில் போயிட்டு இருந்தால் 50 லட்ச ரூபா கார் மேலே ஞாபகம் இருக்கு. 50 லட்ச ரூபா காரில் போயிட்டா 1 கோடி ரூபா கார் மேலே ஞாபகம் இருக்கு. இப்படி வளர்ந்துட்டு போகும். ஆனால் அதுக்கேற்ற உழைப்பு வேணும். யோகம் இருந்தால், யூகமும் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். வெறும் யோகம் இருக்குன்னா, இப்போ பஸ் வாங்குற யோகம் இருக்குன்னா பஸ் ஓட்டணும் இல்லையா? இல்லை நான் வண்டி எடுத்து நிறுத்திக்குவேன், எனக்கு பணம் வரணும்னா இப்படி வரும், ஓட்டினா தான் வரும். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. யோகம் வந்துட்டால் கொண்டு வந்து கொட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தால் அவங்க உழைச்ச அந்த யோகத்தை விருத்தி அடைய செய்வாங்க. அவங்க அது சின்ன வயசு. நடு வயசில் வந்தால் நம்ம தான் உழைக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, மிகப்பெரிய யோகத்தில் இருக்கிறவங்க சரியாக சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அதுதான் உண்மை. அந்த வகையில் உங்களுக்கு யோகத்தினுடைய பலன் கூடி வரும். ஆனால் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு முக்கியம். விசாகத்தில் பிறந்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி சித்திரையில் பிறந்தவங்களுக்கு விஸ்வகர்மா வழிபாடு சொல்லணும். சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு சொல்லணும். விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு விநாயகர் வழிபாடு இன்னைக்கு சொல்லணும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு 2ல் இருக்கிற புதனும் சந்திரனும் வார்த்தைகளை இனிமையை கொடுப்பாங்க. 3ல் செவ்வாய் துணிச்சலை கொடுப்பார். குருவோட 11ஆம் இட சஞ்சாரம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துவார். ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடிய நிலை, இதுதான் வாழ்க்கையில் பூர்ணம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குருவோடைய 11ஆம் இட சஞ்சாரம் வீட்டில் வாகன சேர்க்கை உண்டு பண்ணும். புதுசாக வீடு வாங்க வைக்கும், சிலருக்கு வீடு மாறி இருக்க வைக்கும், தொழிலில் இடமாற்றம் ஏற்பட வைக்கும், ப்ரொமோஷன் இருக்கும், உடல் அசதி சோர்வு நீங்கி இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் விருந்துகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, வேண்டுதல்கள் கோவில்களுக்கு இருந்துன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றலாம். முடியெடுக்கிற வேண்டுதல். இப்போ முடியெடுக்கிற விஷயமெல்லாம் பேசினோன்னா முக்கியமாக அது தோணுச்சுன்னா எடுத்துடணுங்க. இதெல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுதுங்கிற மாதிரி. ஏன்னா என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், நிறைய பேரும் அனுபவத்தையும் சொல்கிறேன். முடி காணிக்கையிலேயே பெருசு. அப்படி ஏதாவது மனசில் உறுதிப்பட்டால் அதை பண்ணிடணும். அதை குழந்தைங்க சொல்லும்போது பெரியவங்க தடுக்கக்கூடாது, பெரியவங்க சொல்லும்போது குழந்தைங்க தடுக்கக்கூடாது. அந்த வகையான வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நாளாக உங்களுக்கு சொல்லலாம். அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படித்து வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஜென்ம சுக்கிரன், ஜென்ம புதன் உங்களுக்கு பலவீனங்களை போக்குவாங்க. 7 சனியோட பலவீனம், குரு மோசமான இடத்துல இருக்கிற பலவீனத்தை எல்லாம் போக்குவாங்க. 5 குடையவன் 2ல் உச்சம். அதிர்ஷ்டவசமாக பணம் வரும். என்ன சார் பற்றாக்குறையாக இருக்குது, தொழிலில் பெரிய லாபமே கிடையாதுன்னா நீங்கள் முன் ஜென்மத்தில் போட்டு வச்ச பணம் வருங்க. அது எப்படி சார் முன் ஜென்ம பணம் வரும்? அதாவது எங்காவது ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கீங்க, லாபத்துக்கு கேட்பாங்க, அது விற்கிறதுனால கடன் அடைபடும். அதுதாங்க முன் ஜென்மத்தில் சம்பாரிச்சது. அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு நன்மைகள் நமக்கு நடக்கும். செய்தொழிலில் லாபம் கடன் அடைக்க முடியாட்டி ஒரு விரயம் பண்ணி பண்ணுறோம். அந்த விரயமே கொஞ்சம் கூடுதலான விலைக்கு விற்கும்போது அது முன்ஜென்ம பலனாக எடுத்துக்கலாம். புதையல் யோகம்னு சொல்கிறோம். புதையல் நிஜமான புதையல் அது நம்மளுக்கு சொந்தம் இல்லை, அது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அது பொதுவானது, உலகத்துக்கு நாட்டுக்கே பொதுவானது. ஆனால் ஒரு பூமி கூடுதலான விலைக்கு விற்கிறதுங்கிறது கடவுள் நம்மளுக்கான நன்மைகள் ஏற்படுத்துகிறார்னு அர்த்தம். குழந்தைகளான நன்மை, பூர்வீக சொத்தில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அது தீர்றது, வீடு அமைஞ்சதில் ஒரு சந்தோஷம், தொழில் வகையில்
ஒரு ப்ரொமோஷன் இப்படி எல்லாம் வரக்கூடிய சூழலை அந்த ஏழரை மீறி அந்த செவ்வாயும் கொடுக்கும். அந்த செவ்வாய் குரு பார்க்குது. அந்த வகையான நிகழ்வுகளில் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். பூராடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஓம்னு ஒரு 48 தடவை சொல்லுங்க. சூரியன்லேருந்து ஓம்ங்கிற ஒளி வெளிப்படும். நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து ரெக்கார்ட் பண்ணியே அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்தது அம்மா உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த சனியோட போக்கு அற்புதம். சந்திரனும் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் கொஞ்சம் செலவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் குரு நல்லிடத்தில் இருக்கும்போது, சனி நல்லிடத்தில் இருக்கும்போது சந்திரன் விரயத்துக்கு வந்தால் சுப செலவு தானே கொடுப்பாரு. ஒரு அலுவலகத்தில் பழைய கம்ப்யூட்டர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு புதுசாக வாங்குகிறோம். ஒரு பழைய கார் இருக்குது, கொடுத்துட்டு புது கார் எடுக்கிறோம். பழைய வீடு இருக்குது, அதை கொடுத்துட்டு புது வீடு வாங்குகிறோம். அதுக்காக அப்புறம் அப்படியே சொல்லிட்டு போனால் எல்லாத்தையும் புதுசாக மாற்ற முடியாது. அது வேறு விஷயம். ஆக புதுசாக மாற்றக்கூடியதெல்லாம் மாற்றிக்கலான்னு சொல்கிறேன். அந்த வகையான நிகழ்வுகளில் அந்த செலவு இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க அம்மனை கும்பிடுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு முருகனை சஷ்டி கவசம் படித்து வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனோட போக்கு லாபத்தில் சுக்கிரனோட புதனோட இருக்கு. அற்புதம். குரு நல்ல இடத்துல என்னங்க, சனி நல்ல இடத்துல என்னங்க, சுக்கிரன் அற்புதமா இருக்கு, புதன் அற்புதமா இருக்கு, சந்திரன் அற்புதமா இருக்கு. இவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வாங்க. ஆக இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபட நன்மைகள் கூடி வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வாகன ரீதியான பயன்பாட்டில் கூடுதல் லாபம் பெற நீங்கள் இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். 10ல் சந்திரன் பலமாக தான் இருக்கு. குருவுக்கு கேந்திரத்தில் கஜகேசரி யோகத்தில் இருக்கு. ஆக தொழில் வகையில் புதிய முதலீடு இன்னைக்கு அதுக்கான சிந்தனை இருக்கும். தேவைகளுக்கான கடன் கேட்டிருந்தீங்கன்னா பேங்க்ல கூப்பிடுவாங்க, வாங்கிக்கங்க. அதாவது பழைய கடன்கள் இருந்தால் அது ஏதோ ஒரு வழியில் அடைபடும். பழைய கடன் அடைச்சிட்டு புது கடன் வாங்கலாம், புது மிஷின் வாங்கலாம். இப்படி தொழில் வகையான தேவைகளுக்கான முதலீடுகளுக்குரிய நாள். கூட்டு தொழில். ஒரு நண்பர் சொல்லுவார், வாமாப்பில் நாம் போய் நம்ம 2 பேர் சேர்ந்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிளிக் ஆயிடும். சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆப்பிள் நிறுவனம், அது ஆப்பிள்னு பேர் வச்சாங்க, அது எங்கேயோ போயிடுச்சு. அந்த மாதிரி அது அப்படி கூட நடக்கலாம். அப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். புரட்டாதியில் பிறந்தவங்க மகிழ்ச்சி அதிகரிக்க, நன்மைகள் கூடி வர, பணவரவு உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேர, வேலையில் முன்னேற்றம் கிடைக்க நீங்கள் தன்வந்திரியை கும்பிடுங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க கோபூஜை செய்கிறதும், பசுவுக்கு அகத்துக்கீரை கொடுத்து வழிபடுறதும் சிறப்பு. ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயகரை வெள்ளருக்கில் மாலையிட்டு வழிபடுங்க. எறும்புகளுக்கு அரிசி மாவு போடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.